ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 10 கிச்சன் டிப்ஸ் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பச்சை மிளகாய் நம்ம வாங்கிட்டு வந்து அதை கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கல அப்படின்னா சீக்கிரம் பழுத்து அழுக ஆரம்பிச்சிடும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி அதோட காம்புகள் எல்லாத்தையுமே வந்து கிள்ளி எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. இது ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணிட்டேன் அந்த மிளகாய். ஸோ அந்த காம்புகள் எல்லாத்தையுமே கிள்ளி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஜிப்லாக் கவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா அதில் ஸ்டோர் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம அந்த கல்யாண வீடுகள்லாம் கொடுப்பாங்கள்ல தாம்பூல பை, அந்த பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லா வீடுகள்லையுமே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதே மாதிரி பை வந்து நம்ம மளிகை கடையில் ஜாமான் வாங்கும்போதும் தராங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் கவரு, அந்த கவரில் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டப்பாவில் வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது தண்ணி விட்டுச்சுன்னா கூட அந்த பை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ரொம்ப நாளுக்கு வரும் பச்சை மிளகா. ஸோ இந்த டிப்பு வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வர்ற எலுமிச்சம்பழத்தை கரெக்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கல அப்படின்னா 1 வீக்கில் வந்து அது நல்ல கலர் மாறி காஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா வந்து மஞ்சள் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து பேப்பரில் வந்து அதை சுற்றி வைக்கலாம். பேப்பர் வந்து நார்மலாக நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி பசங்களோட நோட் பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேப்பர் வந்து வச்சு நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ஒன்றா வந்து இந்த மாதிரி சுருட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் வந்து உங்களுக்கு 1 மந்த் ஆனாலுமே உங்களுக்கு வந்து கெட்டு போகவே போகாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த டிப்பு வந்து ஆல்ரெடி நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய எலுமிச்சம்பழம் வாங்குகிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, தக்காளி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதை தொடச்சி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஈரம் வடிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் கொஞ்சமாக இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தக்காளியோட அந்த மேல் பக்கமான இருக்குது இல்லையா, அதோட வந்து அதில் வந்து கொஞ்சமாக ஒரு டாட் மாதிரி வச்சு விடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து தக்காளியை ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரேயில் வச்சோ இல்லைனா ஒரு பாக்ஸில் வச்சோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து தக்காளி அப்படியே இருக்கும். இந்த டிப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மேல் பக்கம் மட்டும் அதை நிமித்தி தான் நீங்கள் வைக்கணும். எப்போவுமே கவுத்து வைக்கக்கூடாது. சீக்கிரமாக வந்து தக்காளி கெட்டு போயிடும். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முட்டை வந்து நம்ம எப்போவுமே நம்ம வேக வச்ச முட்டை வந்து கரெக்டான ஷேப்பில் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முட்டையை தோலோடு சேர்த்து முட்டையும் சேர்த்து உரிச்சிருவாங்க. ஸோ நிறைய வேஸ்டேஜ் ஆகும். வேக வச்ச முட்டையை அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு 2 முட்டை அளவுக்கு சேர்த்துருக்கேன். சின்ன டிஃபன் அப்படிங்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து வேகமாக 2-3 தடவை நீங்கள் வந்து நல்லா அதை குலுக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முட்டை பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்ல ஷேப்பாக உங்களுக்கு வந்து உடஞ்சி வந்துடும். நான் இது சின்ன டிஃபன் அப்படிங்கிறதுனால 2 முட்டை தான் சேர்த்தேன். இதே நீங்கள் நல்லா அகலமான பெரிய டிஃபனாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 முட்டை வரைக்குமே நீங்கள் வந்து போட்டு அழகாக நீங்கள் வந்து தோல் அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா முட்டை வந்து வேஸ்ட் ஆகாது. கரெக்டான அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து உரித்து எடுத்துடலாம். டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு புளி ஊற வைக்கிறது தான். புளி வந்து ஊற வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சமைக்கும்போது ஊற வைப்போம். ஆனால் நம்ம அந்த புளியை வந்து ஃபுல்லாக நம்மளால் கரைச்சி எடுக்க முடியாது. ஏன்னா கொஞ்சமாக தான் புளி வந்து ஊறி இருக்கும். ஸோ வந்து சமைக்கிறதுக்கு லேட் ஆகிரும் அப்படிங்கிறதுனால நம்ம டக்குன்னு கரைச்ச புளியை வரைக்கும் ஊற்றிடுவோம். ஆனால் நிறைய புளி வந்து அதில் வேஸ்ட் ஆகும். அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா, சமைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷம் முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து அந்த புளியில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அடியில் இருக்கிற புளி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இட்லிக்கு வந்து நீங்கள் உளுந்து அரைக்கும்போது கொஞ்சமாக ஐஸ் கட்டி வந்து சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா, உங்களோட இட்லி வந்து ரொம்ப புசு புசுன்னு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து அரைக்கும்போது உளுந்து வந்து நமக்கு சூடாகவே கூடாது. உளுந்து சூடாயிடுச்சு அப்படின்னா நம்மளோட இட்லி வந்து சூப்பராக வரவே வராது. அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் கட்டி வந்து சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா, உங்களோட இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக பஞ்சு போல் வரும். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். டீட்டெயில்டு வீடியோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தை வந்து நீங்கள் ஊற வச்சதுக்கு பிறகு 1 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வரும். டிப் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நைட்டில் செய்கிற சப்பாத்தியோ பரோட்டாவோ வந்து மறுநாள் மீதி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம தவாவில் போட்டு செய்யும்போது கூட அந்த ஹார்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் அந்த பரோட்டாவோ சப்பாத்தியோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஸ்பான்ஜியாக இருக்கும் உங்களோட பரோட்டாவோ சப்பாத்தியோ. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. நான் ரெகுலராக என்னோடய கிச்சனில் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பஞ்சு போல். தவாவில் வந்து நம்ம போடுறத விட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. டிப் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமான விஷயம். இதில் வந்து செதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ வந்து மீன் வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி 2 பக்கமாக இருக்கிற நாட் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த செவில் பகுதியை வந்து பிடிச்சி இந்த பக்கமாக பிடிச்சி ஒரு திருப்புனீங்க அப்படின்னா அது அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிற பகுதியையும் பிடிச்சி இழுத்துட்டு நடுவில் வந்து அப்படியே கையை வச்சுட்டு அந்த நடு பகுதியை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடி வயிறு வரைக்கும் இருக்கிற குடல் வந்து அப்படியே உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். இதே மெத்தடில் நீங்கள் எந்த மீனை வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற குட்டி குட்டியான நாட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள். இதில் வந்து செவில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ செதில் வந்து அதிகமாக இருக்கிற மீனாக இருந்துச்சு அப்படின்னாலும் செதிலை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து மீன் கட் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா மீன் வந்து கடையில் கட் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டம் சேரக்கூடாது அப்படிங்கிறதுனால மீனை வந்து அப்படியே கொடுத்து விட்டுடுறாங்க. ஸோ நம்ம இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ மீன் வாங்கினாலும் நம்ம சுலபமாக வீட்டில் வந்து கட் பண்ணிடலாம். இந்த டிப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிப் நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மீன் வந்து வெட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை அதுக்கப்புறம் வந்து மீன் வெட்டின இந்த வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த குடல் தலை வால் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற செடிகளுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா செடிகள் வந்து ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமாக வளருங்க. நல்லா செழிப்பாக வளரும். அதுலேயும் நீங்கள் கருவேப்பிலை செடியெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மீன் வெட்டின அந்த குடல் அந்த மாதிரி வேஸ்டேஜை வந்து நீங்கள் அதுக்கு கொடுக்கலாம். மற்றபடி அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸு நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.